வணக்கம் தோழர்கள். அம் அண்ணலின் அறிவு புரட்சி, தந்தை பெரியாரின் கல்வி அ அ அண்ணலின் கல்வி புரட்சி, தந்தை பெரியாரின் அறிவு புரட்சிங்கிற தலைப்புல சில கருத்துக்கள பகிர்ந்து கொள்ளலான்னு நெனைக்கிறேன். இதுல வந்து எப்படி இத பகிர்ந்திருக்கேன் அப்படின்னா, எப்படி திட்டமிட்டிருக்கேன்னா, அ அண்ணல் அம்பேத்கர் பெற்ற கல்வி பட்டங்கள், அவருக்கு வழங்கப்பட்ட கல்வி பட்டங்கள். அத மட்டும். ஏன்னா, அது வந்து இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஆக்கப்பூர்வமான ஊக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயும், அண்ணல் எழுதிய புத்தகங்கள் பற்றிய குறிப்புகள் இல்லாம, தந்தை பெரியார் அவருடைய கல்வி நிலை, அவர் எழுதிய கருத்துக்களின் புத்தக தொகுப்புகள். இப்படி 2ஆ பிரிச்சுக்கிட்டு, அவங்களோட பங்களிப்பு எப்படி இந்த சமுதாயத்த அ உந்தி தள்ளி இருக்கு அப்படிங்கிறது குறித்து பகிர்ந்துக்கலாம்னு நெனைக்கிறேன். முதல்ல அண்ணல் அம்பேத்கருடைய கல்வி குறிப்பு. அண்ணல் அம்பேத்கர் வந்து பள்ளி படிப்பு முடித்து, பேச்சுலர் பாம்பே யூனிவர்சிட்டியில பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயன்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அது 1912ல முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு கொலம்பியா யூனிவர்சிட்டி, நியூயார்க்ல இருக்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னர் கொலம்பியா யூனிவர்சிட்டியிலேயே டாக் பிஹெச்டியும் முடிச்சிருக்கிறாங்க. டாக்டரேட் இன் ஃபிலாசபி. பின்னர் லண்டன் யூகேல மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னர் லண்டன்லேயே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் இன் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்திலே பேரிஸ்டர் அட் லாவும் அவங்க பெற்றிருக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர். இது வந்து அம்பேத்கர் வந்து தன்னுடைய கல்வி தன்னுடைய உழைப்பால் கல்வியில் செலுத்தி பெற்ற ஆய்வு பட்டங்கள் இது. அது இல்லாமல் அம்பேத்கர் வந்து அம்பேத்கருக்கு 2 ஹானரரி டாக்டரேட் வந்து வழங்கியிருக்கிறாங்க. 1952ல் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி ஒரு ஹானரரி பட்டமும், 1953ல் ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஹானரேரியன் பட்டமும் வழங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்திய கான்டெக்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் நான். மற்ற நாடுகளில் இங்கிலாந்துலலாம் இருக்கிற கான்டெக்ஸ்டில் இல்லாமல், இந்திய நாடுகளில் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஆண்டுகள் தேவைப்படும். மாஸ்டர்ஸ் டிகிரி முடிக்கணும்னா ஒரு 2 ஆண்டுகள் தேவைப்படும். பிஹெச்டிக்கு வந்து 3லேருந்து 6 ஆண்டுகள் ஆகும். நம்ம ஒரு 3 ஆண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டு, இப்போ அம்பேத்கர் வாங்கின பிஏ டிகிரி, எம்ஏ டிகிரி, டாக்டரேட் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, கூட்டணும் அப்படின்னா ஏறத்தாழ 16 ஆண்டுகள் அவர் கல்விக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏறத்தாழ. இது குறைவான எண்ணிக்கை. இதுக்கு மேலேயும் ஆகியிருந்திருக்கலாம். ஒரு குறைவா ஒரு 16 ஆண்டுகள் கல்விக்காகவே அவங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒதுக்கி தன்னை செழுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அது முக்கியம் இல்ல. பெரிய திருவள்ளுவர் திருக்குறள்ல வந்து ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிற ஒரு திருக்குறள் உண்டு. அந்த குறளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஆன்மா, மோட்சம், நரகம், மறுபிறவி அப்படின்னு ஒருத்தவர் பெறுற கல்வி வந்து அடுத்த அவருடைய 7 பிறவிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கலைஞருடைய உரை வந்து அதில கொஞ்சம் சற்று வேறுபடும். ஒருவருக்கு ஒரு ஒரு தலைமுறையில் பெறுகிற கல்வி, அவருக்கு பின்னால் அவரை தொடர்ந்து வருகிற 7 தலைமுறைக்கு உதவும் அப்படிங்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய கல்வி அவங்களுக்கு மட்டும் உதவல. ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அவருடைய கல்வி 75 ஆண்டுகளாக அவருடைய கல்வியினால் விளைந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அவர்களுடைய 7 தலைமுறைக்கும் இன்னும் உதவுற அளவுக்கு அவங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது தனக்காக பயன்படுத்திக்கல, இந்த சமுதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கரிடமிருந்து அவ இளைஞர்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் வந்து இந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் ஃப்ரம் டாக்டர் அம்பேத்கர். அடுத்து தந்தை பெரியார். தந்தை பெரியார் வந்து திண்ணை பள்ளிக்கூடம் தான் போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு முறைசார் கல்வியில வந்து அவங்க ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட முடிக்கல அப்படிங்கிற அளவுல தான் தந்தை பெரியார் உடைய கல்வி உண்டு. ஆனா, தந்தை பெரியாரை பற்றி அவங்களுடைய பெரியாருடைய புத்தகங்களின் தொகுப்புகள் என்ன? அ அவங்க என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன தொகுதிகள், அவங்களுடைய என்சைக்ளோபீடியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது கொஞ்சம் வியப்பூட்டுறதா இருக்கு. அதாவது முறைசார் கல்வி மிக குறைவாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், சமுதாயத்துக்கு எவ்வளவு கருத்துக்கள் வழங்கியிருக்கார். தந்தை பெரியாருடைய கருத்துக்கள வந்து பல இயக்கங்கள் வந்து புத்தகமா வெளியிடுறாங்க. திராவிடர் கழகம், அ தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை. தந்தை பெரியாரே தன்னுடைய புத்தகங்கள், கருத்துக்களை வெளியிடுறதுக்காக திர பெரியார் சுயமரியாதை இயக்க பிரச்சார நிறுவனம் அப்படிங்கிற ஒண்ண வந்து தொடங்கினாங்க. அவங்களோட கருத்துக்களை வெளியிடுறதுக்காக.
1977லேருந்து பெரியார் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒன்றை வந்து பெரியாரோட கருத்துக்களை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வெளியிட்டு கொண்டு வராங்க. அதில் வந்து என்னென்ன தொகுப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் பற்றி பெரியார் எழுதிய பெரியார் என்சைக்ளோபீடியா தொகுதிகள் 5 தொகுதிகள் இருக்குது. அடுத்து மதம் குறித்து பெரியார் எழுதிய பேச்சுகள், பெரியார் எழுதிய ஆற்றிய சொற்பொழிவுகள், எழுத்துக்கள், கருத்துகள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஒரு 7 புத்தகங்கள் இருக்குது. அடுத்தது ஜாதி தீண்டாமை, இந்த கருத்துக்களில் தான் பெரியாருடைய சொற்பொழிவுகள் மிக அதிகமாக இருக்குது. 17 தொகுதி புத்தகங்கள் இருக்குது. அடுத்ததாக பெண் உரிமை சார்ந்து பெரியாரோட கருத்துக்கள் வந்து ஒரு 5 தொகுதிகளாக பெரியார் என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. பகுத்தறிவு சார்ந்து 3 தொகுதி புத்தகங்கள் இருக்குது. திருக்குறள் வள்ளுவர் குறித்து ஒரு தொகுதி புத்தகங்கள் இருக்குது. இது வந்து பெரியாருடைய முழு சொற்பொழிவு எழுத்துக்கள், அவருடைய முழு 1925 பெரியார் மறையறத்து வரை 1973 மறையறத்துக்கு உட்பட்ட அனைத்து சொற்பொழிவு பேச்சுகள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பெரியார் என்சைக்ளோபீடியாவாக வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் குடியரசு அப்படிங்கிற தொகுதியில் ஒரு 42 புத்தகங்கள், அதில் வந்து பெரியாரின் புரட்சின்னு வந்த புத்தக தொகுப்புகள், அதுவும் அந்த பெரியார் என்சைக்ளோபீடியா கேட்டகரிஸ்லேயே வருது. பகுத்தறிவு அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்ச காலம் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில மேகசின், அந்த ஒரு புத்தகமும் ஒரு 2 தொகுதி. இது வந்து பெரியார் என்சைக்ளோபீடியா ஆன் குடியரசு தொகுதி. அது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃப்ரம் 1925 டு 1949 வரைக்கும். அதுபோக உலகத் தலைவர் பெரியார் அவங்களோட வாழ்க்கை வரலாறு மட்டுமே ஒரு 10 தொகுதி இருக்குது. அது ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக. தென் பெரியாருடைய புத்தகங்கள் வந்து இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஹிந்தி, கன்னடா, மராத்தி, இப்படி பல மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெரியாருக்கு வந்து ஒரு முறைசார் கல்விங்கிறது ஒன்று இல்லாமலே பெரியாருடைய கருத்துக்கள், சிந்தனைகள் அவ்வளவுக்கு தொகுக்கக்கூடிய அளவுக்கு பெரியாருடைய சிந்தனைகள் இருந்திருக்கு. பெரியாரும் தன்னுடைய கருத்துக்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி அவங்கள முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தன்னுடைய முழு உழைப்பு எல்லாத்தையும் செலுத்தி இருக்கிறாங்க. இதில் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா ஒன்று உண்டு. நசூத்ர மதிம் தத்யா அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் மாதிரி சான்ஸ்கிரிட்டில் நோ, நஹி அந்த மாதிரின்னு வச்சுக்கிட்டோம். நசூத்ர சூத்திரனுக்கு, மதிம்னா அறிவு, மதிம் தத்யா சூத்திரனுக்கு அறிவை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தோடைய உட்பொருள். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் அறிவை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் நமக்காக அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அவங்க ஆற்றிய கல்வி புரட்சியும் அறிவு புரட்சியும் ஒரு சமுதாயத்தையே முன்னோக்கி செலுத்தி இருக்கிறது அறிவு புரட்சியின் மூலமாக. அப்படிப்பட்ட அந்த இரு தலைவர்களுடைய நினைவுங்கிறது வந்து அது அவங்கள வெறுமனை சொல்லளவில் நினைக்காம அவங்களோட கருத்துக்கள், கொள்கைகள் ஒரு நல்ல ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டியை நோக்கி நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்கிய லண்டன் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.